ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா ஒருபோதும் வாக்கு மீற மாட்டேன். ஒரே ஒரு முறை நான் சொல்கிறத நம்பிக்கையோட கேட்டினா, கேட்ட 1 மணி நேரத்தில் நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும். நீ செய்த நற்செயல்களுக்கெல்லாம் சேர்த்து தான் உனக்கான நற்பலனை கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். எந்தவித எதிர்மறை எண்ணங்களுக்கும் நீ உன் மனசில் இடம் கொடுக்க வேண்டாம். உன் பிரச்சனைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிரும்னு இந்த சாயப்பா உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அப்புறம் எதுக்காக கவலைப்படுற? உன் உடல் ஆரோக்கியத்தை சரி செஞ்சு உன் வாழ்க்கை பயணத்தில் வருமானம் பெருகவும் நான் வழிகாட்ட போகிறேன். மனசுனா அவ்வப்போது தடுமாறதான் செய்யும். நீ தான் நேர்மறை எண்ணத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகணும். நீ எதிர்பார்த்த அடுத்த கட்ட முன்னேற்றத்தை இந்த சாயப்பா உனக்கு கொடுக்க போகிறேன். உன் பொருளாதாரத்தை முன்னேற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமேன்னு செல்லமே. வஞ்சகங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி நீ செய்த நல்வினைகள் எல்லாமே உன் பாதையில் உனக்கு துணையாக ஒளியூட்ட போது எல்லா காரியங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ என்னைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா என் அருளாசிகளை உனக்கு அள்ளி கொடுக்குறேன். நீ நினச்சது எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நிரந்தரமாக உன்கிட்ட வந்து சேரப்போகுது. இந்த வருடத்திலேயே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோட தெளிவான மனசோட வற்றாத செல்வத்தோட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சாயப்பா அருளப் போகிறேன் என்று சொல்லவே. நீ மனம் வருந்தினாலே கண்டிப்பாக உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களுக்கு அதுக்குரிய தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். ஆனால் எல்லாமே உடனுக்குடனே நடக்கணும்னு அவசரப்படாத. யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் கண்டிப்பாக அவங்களுக்குரிய தண்டனையை நான் கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் நீயே யோசிக்காத அதிசயமும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் நிகழும்படி நான் செய்ய போகிறேன். எந்த விஷயமும் எப்போதும் ஒரே மாதிரியே இருக்காது. எந்த விஷயத்தை நீ ரசிக்கிறியோ, எந்த விஷயத்தை வியந்து பிரமிப்பாக பார்க்குறியோ, நாளைக்கு அதுவே உனக்கு சலிப்பையும் வெறுப்பையும் கொடுக்கலாம். அற்புதமாய் பார்த்து போற்றிய விஷயங்களே நாளைக்கு குப்பையாக மூளையில் முடங்கி கிடக்கலாம். மனித மனசும் அவ்வளோதான், மனித வாழ்க்கையும் அவ்வளவுதான். சோகமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் எப்போதும் சிரிக்க கற்றுக்கோ. உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லவே. நீ தேவைப்படாத வரைக்கும் இந்த உலகம் உன்னை ஒதுக்கி வைக்கும். உன் தேவை வேணும்னா உடனே ஓடி வந்து உன் புகழ் பாடுவாங்க. நீ எப்போதும் எதிலும் மயங்காமல் இரு. உன்னை விலக்கி வச்சவங்களுக்கெல்லாம் எப்போ உதவி தேவைப்பட்டு உன்னை தேடி வர்றாங்களோ அப்போது நீ அவங்க வழியிலேயே அவங்களுக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக அவர்களை ஒதுக்கி வச்சிடு என் செல்லமே. ஏன்னா நல்லவங்களுக்கு நல்லது செய்யலாம், கெட்டவங்களுக்கு நீ தொடர்ந்து நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா அவங்களுக்கு உன் அருமை பெருமை புரியாமல் போயிடும். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம்தான். இங்கே வெற்றியா தோல்வியாங்கிறது முக்கியமல்ல, கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓட்டம் நின்றுச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் என் செல்லமே. உன்னை படைச்ச இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது எத்தனை முறை நீ மனசுடைஞ்சு போனாலும் மறுபடியும் ஒவ்வொரு முறையும் உன்னை எழுப்பாட்டி உருவாக்கி உன்னை உயர்த்தி நிற்க வைப்பேன். கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களை உன்னால் மாற்றவோ அல்லது மறக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது தானே. நடந்ததை அப்படியே ஏற்றுக்கிட்டு நடக்க வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து. உன் எதிர்காலத்தை மாற்றி அமைச்சு உனக்கான வெற்றிகளை நான் உருவாக்கி தர்றேன். கவலையும் வேதனையும் உன்னை உதறி தள்ளிகிட்டே இருக்கு, நீயும் அதை உதறி தள்ள தயாராகு. உன்னை பின்தொடர்ந்து வரும் கவலைகளையும் வேதனைகளையும் நீ விரட்டி அடிச்சு நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராக இருக்கணும் என் செல்லமே. யார் நினச்சாலும் உன் வாழ்க்கையில் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் நீ மனசு வச்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். எதை எப்படி செய்யணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சரியாக சிறப்பாக வாழ தயாராகு. உன்னை சுற்றி நல்ல நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோ. ஏன்னா உன் கூட இருக்கிறவங்க தான் உன் மனநிலையை உருவாக்குவவர்களாக உனக்கு சந்தோஷத்தையோ கோபத்தையோ உருவாக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அவங்களுடைய செயல்கள் தானே உன் மனநிலையை தீர்மானிக்குது. அப்படின்னா நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கிட்டினா எப்போவுமே உன் வாழ்க்கையில் மன அமைதியும் நிம்மதியும் இருக்கும் அல்லவா?
பக்குவங்கிறது உன்னை காயப்படுத்தினவங்களை நீ திரும்ப காயப்படுத்த வாய்ப்பு கிடைச்சாலும் அமைதியாக விலகி செல்வது தான். யாரையும் காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் யார் மனசையும் நோகடிக்காமல் உன் பாதையில் நீ பாட்டுக்க போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நான் மனசு வச்சேனா கண்டிப்பாக இந்த உலகத்தையே உன்னால் ஜெயிக்கும்படி செய்வேன். கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் நீ ஜெயிக்க தான் போகிற. வெற்றி பெறும் நேரத்தை விட நீ நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் வாழும் நேரம் தான் பெருசாக இருக்கணும். எப்போதும் நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும், எல்லாம் சரியாயிருன்ற மகிழ்ச்சி உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக அது நல்லபடியாக நடந்தே தீரும். யாராவது வந்து உனக்கு நியாயத்தை சொல்லுவாங்க, யாராவது வந்து உனக்கு நல்லதை சொல்லுவாங்கன்னு நீ ஒருபோதும் எதிர்பார்க்காதே. இங்கே உள்ள மனிதர்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு எது சரியோ எது நியாயமோ அதைத்தான் செய்வாங்களே தவிர உனக்காக யாரும் எதையும் யோசிக்க மாட்டாங்க என் செல்லவே. உன் வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலைகளில் எல்லாம் தன்னம்பிக்கை மட்டும்தான் உன்னை தாங்கி நிற்கும் கையாக இருக்கும். அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தன்னம்பிக்கையோட அதை தைரியமாக சமாளிக்க தயாராகு. ஒரே நாளில் பூத்து அன்னைக்கு மாலையிலேயே மறையக்கூடிய வாடி வதங்கக்கூடிய பூக்களிடம் வாழ்க்கை எப்படி சிரிச்சுக்கிட்டே வாழணுங்கிறத கற்றுக்கோ. அந்த பூ ஒரே நாள் தான் இருக்கும், ஆனால் அதுக்காக மலராமல் மனம் வீசாமல் இருப்பது இல்லை. ஈசன் ஒரே நாள் தான் இருக்கும், ஆனால் அதுக்காக அது ஓடி ஆடாமல் பறக்காமல் உற்சாகமாக இருக்காமல் இருப்பதில்லை. அப்படி இருக்கும்போது பல நாட்கள் பல காலம் வாழக்கூடிய நீ ஏன் இப்படி உற்சாகம் இல்லாமல் சிரிக்காமல் கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டு வாழ்க்கையை வாழணும்? வாழ்க்கையில் எல்லாருக்கும் சோதனைகள் வரத்தான் செய்யும். அதை வேதனையாக நினைப்பவர்கள் பல பேர் அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. சோதனைகளை தாண்டி ஜெயிக்கிறவங்க வாழ்க்கையில் சாதனை படைக்கிறாங்க. உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை அகற்றி உனக்கான வெளிச்சத்தை கொடுக்க இந்த சாயப்பா வந்துட்டேன். சோதனைகளை தாண்டி நீ ஜெயிக்க தயாராகு. இந்த உலகம் நீ சுற்றி பார்க்குற வரைக்கும் இல்லை, இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்குற வரைக்கும் நீ மிகப்பெரிய ஆளாக ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும். தோல்விகள் வந்தால் அதை பார்த்து துவண்டு போகக்கூடாது. இன்றைக்கி ஜெயித்தவங்களும் சாதித்தவங்களும் எல்லாரும் ஒரு காலத்தில் வறுமையில் கஷ்டப்பட்டு நிறைய தோல்வியையும் அவமானங்களையும் சந்தித்தவங்க தான். இப்போ நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் தோற்று போயிட்டுருக்க, அவமானமும் கிடைக்குது. அப்போனா நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக நீயும் ஜெயித்தவர்கள் வரிசையில் நிற்க முடியும். நம்பிக்கையோட முயற்சி செய். உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பாவை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பமும் மாற்றமும் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் எழுச்சியை உண்டாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நானே நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. நீ ஆசைப்பட்டது கிடைக்காது, நீ நினச்சதெல்லாம் நடக்காது, நீயே முடிவெடுக்காதே. நீ எதை எதிர்பார்க்குறியோ அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உனக்காக எழுதப்பட்ட ஒன்று உனக்கு கிடைக்காம போகவே போகாது. நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் உனக்கானதை கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் நம்பிக்கையின் மூலமாக நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரப்போகிறேன். அழகான நாட்கள் எப்போதுமே எல்லாருக்குமே அமைஞ்சிராது. நீ தான் அமைகிற ஒவ்வொரு நாட்களையும் அழகாக நாட்களாக மாற்றிக்கிட்டு வாழ தயாராகணும். நீ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற. நீ நினச்சது தான் நல்லா நடக்க போகுது. அது தெரியாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பாவை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். என்னை நோக்கி வந்த என் அன்பு பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து நீ நினைச்ச விஷயங்களை வெற்றிகரமாக முடித்து தரப்போகிறேன்.